அனைவருக்கும் வணக்கம். பாஜக, குறிப்பாக தமிழக பாஜக இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை தொடர்ந்து சிறுமைப்படுத்தும் நோக்கிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஏதோ தமிழ்நாடு அரசு அலட்சிய போக்கோடு செயல்படுவது போலவும், அங்கு இருக்கக்கூடிய அந்த உணவுகள் ஒரே தரத்தில் இல்லாமல் புரத சத்துமிக்க உணவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரைகளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில், புதிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து தமிழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது என்று வாய் கூசாமல் பொய் பேசி கொண்டிருக்கின்றனர். புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க, காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று. ஸ்டிக்கர் ஒட்டுவதுனா என்ன? இதற்கு ஒன்றிய அரசு பணம் கொடுத்து ஒன்றிய அரசு நிறைவேற்றக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு எங்களுடைய திட்டம், இது ஒன்றிய அரசு செயல்படுத்தலை, இது தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறதுன்னு சொன்னால் ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு பொய் பேசுவதே பிழைப்பு அல்லவா? இதனால் தமிழக அரசின் முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தை, காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரே கேள்விதான் பாஜக கிட்ட. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலம் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறதா, செயல்படுத்தி இருக்கிறதா? ஏதாவது ஒரு மாநில அரசை காட்டிவிடுங்கள். ஏன் பாஜக மாநில அரசுகள் எதுவுமே இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்ள ஆசைப்படவில்லையா? காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு திறமை இல்லை. ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையில் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வெட்டி முழக்கினார்கள். என்னாச்சு? நிதி அமைச்சகம், திருமதி நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நிதி அமைச்சகம் வீட்டோ பண்ணிடுச்சு. என்னன்னா, 4000 கோடி ரூபாய் செலவாகும், எங்கே போகிறது 4000 கோடி ரூபாய்க்கு என்று அதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். இவர்கள் இன்று வாய் கூசாமல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் இப்பொழுது விரிவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பகடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவங்களுக்கு அதுதான் தெரியும். வாயாலே வடை சுடுவது தான் அவர்களுடைய வாடிக்கை. அதை தாண்டி அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களால் என்ன செய்து விட முடியும்? பணம் இல்லைன்றாங்க. 4000 கோடி பிஎம் கேர்ஸ் ஃபண்டு, பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். கோவிடில் உதவி செய்ய வேண்டும் என்று கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபண்டு. என்ன ஆச்சு? அந்த பணம் எதற்காக செலவு செய்தார்கள்? எங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள்? யாராவது கேள்வி கேட்கலாமா? அதற்கு கேட்டால் பதில் கிடைக்குமா? 4000 கோடி ரூபாய் எல்லாம் ஒன்றிய அரசிற்கு ஒரு சொற்ப பணம். 16 லட்சம் கோடிகளை பெருமுதலாளிகளுக்காக தள்ளுபடி செய்யக்கூடியவர்கள் வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய்களை மாணவர்களுக்காக கொடுக்க முடியாது என்று காலை சிற்றுண்டி திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்படி மாணவர்களுக்கு உதவக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்த திறமையற்றவர்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து ஸ்டிக்கர் அரசு என்று ஏளனம் செய்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய ஏளனத்தை, உங்களுடைய திறமையின்மையை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தயவு செய்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.